Hi friends, welcome to Avis Lifestyle. சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ இந்த வெயிலுக்கு குளு குளுன்னு இருக்கிற மாதிரி நம்ம ஒரு குல்ஃபி பண்ணலாம் வாங்க. இந்த குல்ஃபி பார்த்தீங்கன்னா மலாய் குல்ஃபி, அதனால நல்ல க்ரீமியாக இருக்கும். இது நல்ல க்ரீமினஸ் கொடுக்கறக்கு நான் இன்னைக்கு 1 லிட்டர் அளவுக்கு திக்கான ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்திருக்கேன். இந்த பால் வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் ஆடை கட்ட விடாமல் இந்த மாதிரி ஓரத்துலேருந்து எல்லாத்தையும் ஸ்க்ராப் பண்ணி விடுங்க. பால் நல்லா கொஞ்சம் உங்களுக்கு சுண்ட ஆரம்பிச்சதுக்கப்புறமா ஒரு 100 கிராம் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பாலை வந்து கொதிக்க விடக்கூடாதுங்க. இந்த மாதிரி ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் ஸ்க்ராப் பண்ணி உங்களுக்கு ஆடையை எடுத்து விடணும். இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காய்ச்சின பாலில் ஒரு 15லேருந்து 20 ஸ்ட்ராங் அளவுக்கு குங்குமப்பூ ஆட் பண்ணிக்கிங்க. இது நல்ல ஒரு ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் கொடுக்கும். பால் வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு 1/2 லிட்டர் அளவுக்கு நல்லா சுண்டி வந்துடணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு வந்து ஆடை நல்லா உங்களுக்கு அங்கங்கே மிதந்து வருதுன்னு. இப்படி இருந்தால் தான் நல்லா உங்களுக்கு க்ரீமியாகவும் இருக்கும். சாப்பிடும்போது அப்பப்போ உங்களுக்கு ஆடை வாயில் தட்டுப்படும் போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அமுல் ஃப்ரெஷ் க்ரீமை ஒரு 200 ml அளவுக்கு ஆட் பண்ணி அதை ஃப்ளேமை சிம்மில் வச்சு அதை ஸ்லோவாக உங்களுக்கு பாயில் ஆகிட்டே வருட்டுங்க. மீன் டைம் நான் பாதாம் பிஸ்தாவும் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுட்டேன். நம்ம பாலில் ஊற வச்சுருக்க குங்குமப்பூவும் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ளேமை நல்லா சிம்மில் வச்சுட்டு நல்ல பால் ஒரு 300 ml வர அளவுக்கு உண்டை வச்சுக்கலாங்க. நான் இப்போ குல்ஃபி ஊற்றுறதுக்கு தேவையான மோல்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் கட் பண்ணி வச்சுருக்க பாதாமியும் பிஸ்தாவும் ஆட் பண்ணிடலாம். உங்கள் வீட்டில் ஊற்றி வைக்கிறதுக்கு மோல்டு இல்லை அப்படின்னாலும் சின்ன சின்ன கப்ஸு இல்லைன்னா டம்ளரில் கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். இப்போ நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றிருக்கேங்க. பால் நல்லா 300 ml அளவுக்கு சுண்டி வந்ததுக்கு அப்புறமா ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஒரு பாதி அளவுக்கு ஆறுனதுக்கப்புறம் நம்ம மோல்டில் ஊற்றிக்கலாம். மோல்டு பார்த்தீங்கன்னா மூடியோடையும் வரும், இல்லை இந்த மாதிரி மட்பாட்லேயும் வருங்க. இது நீங்கள் எப்படி வேணாலும் ஊற்றி வச்சுக்கலாம். இதில் டேஸ்ட்டில் எதுவும் மாறுபாடு இருக்க போகிறதில்ல. நான் மோல்டில் ஊற்றிட்டு மேலே கொஞ்சம் கார்னிஷ்க்கு ஃபைனாக சீவி வச்சுருக்க பாதாமும் பிஸ்தாவும் ஆட் பண்ணிட்டேங்க. ஃப்ரீசர் நல்லா ஃபுல் பவரில் வச்சுட்டு ஒரு 8 ஹவர்ஸ்க்கு நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாமல் உள்ளே வச்சுட்டிங்கன்னா சூப்பராக எம்மியாக க்ரீமியாக இருக்கக்கூட குல்ஃபி ரெடிங்க. கண்டிப்பாக இது உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். அவிஸ் லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.